அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக நடத்தப்பட்டு வருகின்ற டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பயிற்சியில் எக்ஸ்ட்ரா மெரிடியன், அதாவது 14 சக்தி ஓட்ட பாதையில் இல்லாத எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிகளை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். அதில் முக்கியமாக இந்த மிடில் ஆஃப் த ஐப்ரோ, 2 ஐப்ரோவுக்கு மத்தியில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இன்டாங் அப்படின்னு சொல்லக்கூடிய EX1 அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது EX1 அப்படிங்கிற ஒரு அற்புதமான எக்ஸ்ட்ரா அக்குபஞ்சர் பாயிண்ட். இந்த இடத்துல நம்ம நீடில் அப்ளை பண்ணுவதன் மூலமும் கைகளால் அழுத்தம் கொடுப்பதன் மூலமும் பிட்யூட்டரி சுரப்பி தூண்டப்படுகிறது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எண்டோகிரீன் சிஸ்டம் பிட்யூட்டரி கிளாண்ட், அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பதன் மூலம் பிட்யூட்டரி கிளாண்ட் தூண்டப்படுகிறது. அதனால இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் மென்டல் டிசார்டர், மன அழுத்தம், மன இறுக்கம், தூக்கமின்மை, தலை சுத்தல், வெற்றிக்கோ இவைகள் எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கும் குணப்படுத்தவும் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் பயன்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், ஐ டிசீஸ், இதுக்கு இந்த புள்ளி அற்புதமாக நமக்கு கொடுக்கும். நிறைய பேர் மெமரி பவர் குறைவு, தூக்கமின்மையால் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய புள்ளி EX1 என்று சொல்லக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி 2 ஐ உருவங்களுக்கும் மத்தியிலே உள்ள அற்புதமான அக்குபஞ்சர் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோ முடிந்து பாருங்க. இந்த இடத்துல உள்ளது கால் பிளாடர் 1 என்று சொல்லக்கூடிய ஒரு அக்குபஞ்சர் புள்ளி. அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட், அது கீழே இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளி EX2. இந்த EX2 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் புள்ளியும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இது கண் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. அதே போல இந்த லேட்டரல் சைடு வரக்கூடிய ஹெட்ஏக், தலைவலிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி. இதையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். அதே போல ஃபேசியல் பேரலிஸ் வர்றதுக்கும் இந்த புள்ளியை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம், EX2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா EX3 அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ல 3வது புள்ளி மிடில் ஆஃப் த ஐப்ரோ. இது ஒரு ஐப்ரோ. நமக்கு இந்த ஐப்ரோவில் சென்டரில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் 3வது பாயிண்ட் EX3. இந்த இடத்துல நம்ம நீடில் அப்ளை பண்ணுறதுனாலையும் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாகவும் கண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆல் ஐ டிசீஸை குணப்படுத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளி. அதே போல் இந்த ஹெட்ஏக், தலைவலி, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், இதுக்கும் இந்த புள்ளியை நம்ம யூஸ் பண்ணலாம். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவர் பார்டர் ஆஃப் த ஐப்ரோ, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெமக் மெரிடியன் வந்துடும் சென்டர்லேருந்து. அதுலேருந்து ஒரு 0.5 சூன் லேட்ரல் சைடில் வரக்கூடிய பாயிண்ட், அதுதான் EX4. இந்த இடத்த நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஐ சம்மந்தப்பட்ட எல்லா டிசீஸும், இந்த கண்ணில் வர்ற குளுக்கோமா, கண்ணில் வர்ற ஐ, எல்லா விதமான டிசீஸும், கேட்ராக்ட்லேருந்து கண்ணில் வரக்கூடிய குளுக்கோமா, கண் வீக்கத்திலேருந்து, பார்வை குறைபாடுகள்லேருந்து எல்லா டிசீஸும் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்ற ஒரு அக்குப்ரெஷர் புள்ளி தான் EX4. ஆக EX1, EX2, 3, 4 இந்த 4 பாயிண்டையும் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அக்குப்ரெஷர் முறையில் அழுத்தம் கொடுத்து வருவது மூலம் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் பாதுகாக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஐ பார்வை முக்கியமானது. நிறைய டிசீஸ், ஐ டிசீஸ் வருது, பார்வை தெரியாமல் போயிடுது, கண்கள்லேருந்து நீர் ஊற்றிக்கிட்டே இருக்கும், நிறைய கண் குறைபாடுகள் ஏற்படுது. அவைகளெல்லாம் கட்டுப்படுத்தி நாம் வாழும் காலம் வரை பார்வை திறனை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அக்குப்ரெஷர் புள்ளிகள் சரௌண்டிங் ஆஃப் த ஐயில் இருக்கு. அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்டையும் மெரிடியன்ல வரக்கூடிய அக்குப்ரெஷர் பாயிண்டையும் சேர்த்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது கண்களை பாதுகாக்க பயன்படும். அந்த அடிப்படையில் தான் இந்த பாயிண்ட் EX1 பார்க்குறோம். இந்த EX1ல நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஃபிங்கரை அப்படியே டச் பண்ணுறோம். அப்போ டச் பண்ணும்போது மிடில் ஃபிங்கரை இந்த பாருங்க, மிடில் ஃபிங்கரை டச் பண்ணுறோம். இந்த விரலெல்லாம் டிப்பா ஃபிங்கர், அப்படி ஃபிங்கரை வச்சுட்டோம். அப்படி அழுத்தம் கொடுத்து அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் இப்படி கொடுக்குறோம். இது கொடுக்கறது EX1. இந்த அழுத்தம் கொடுப்பதன் மூலம் என்ன ஆகுது, ரீச் டு எனர்ஜி பிட்யூட்டரி கிளாண்டுக்கு போகுது. அதனால மன அழுத்தம், மன இறுக்கம், டென்ஷன், படபடப்பு தன்மை நமக்கு குறையுது. அதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவுது. ஸ்லீப், நல்ல தூக்கத்தை, இயற்கையான தூக்கத்தை நமக்கு கொடுக்குது. தலைவலியை குறைக்கிறது.
எஃப்ளக்ஸ் அடிக்கடி சில பேருக்கு வலிப்பு வரும், அதையும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த எனர்ஜி வந்து வலிப்பு நோய்களையும் கட்டுப்படுத்த நமக்கு உதவுது. ஆக EX1 வந்து மிக முக்கியமான புள்ளி. இந்த புள்ளியில தினமும் 10 கவுண்ட் அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் கொடுப்பது மூலம் நமக்கு வந்து நல்ல கண் பார்வை திறனை அதிகரிப்பதும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், இயற்கையான தூக்கத்தை கொடுப்பதற்கும் நமக்கு இந்த புள்ளி பயன்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஐப்ரோலேருந்து வந்துட்டு இந்த சென்டர்ல இருந்து கீழே இறங்கி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி வச்சு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஐ டிசீஸை குணப்படுத்தவும், இந்த லேட்ரல் சைடில் இருக்கக்கூடிய தலைவலிகளை குறைப்பதற்கும், ஃபேசியல் பேரலிஸ் முக பக்கவாதங்களை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த புள்ளி வந்து நமக்கு அற்புதமாக பயன்படும். அதுக்கப்புறம் மிடில் ஆஃப் த ஐப்ரோ, இந்த சென்டரில் வரக்கூடிய பாயிண்ட் தான் நமக்கு அடிக்கடி சொல்றது EX3. இதையும் வந்து அப்படியே வச்சு வெற்றிக்க வைக்கக்கூடாது, அப்படி வச்சு டச் பண்ணிட்டு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர், அப்படியே இந்த ரொட்டேஷனல் ப்ரெஷர் அது கொடுக்கும்போது இந்த எனர்ஜி வந்து ஐ சரௌண்டிங் எல்லா இடத்துக்கும் போகும்போது கண் சம்மந்தப்பட்ட டிசீஸ் ஆல் ஐ டிசீஸையும் கண்ட்ரோல் பண்ண குணப்படுத்த இந்த எனர்ஜி வந்து பயன்படும். அதுக்கப்புறம் வந்து இந்த தலைவலி ஹெட்டேக்கு, அதுக்கும் இந்த மைக்ரீன், இதுக்கும் வந்து இந்த புள்ளி வந்து நமக்கு வந்து பாதுகாக்குது. ஸ்லீப்லெஸ்னஸ் நல்ல தூக்கத்தை, ஆழ்ந்த தூக்கத்தை கொடுப்பதற்கும் இந்த அக்குப்ரெஷர் புள்ளி பயன்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் சொல்லியிருக்கோம், இந்த லோவர் பார்டர் ஐப்ரோலேருந்து ஆப்ஷன் கீழே உள்ள சென்ட்ரலில் உள்ள பாயிண்ட் தான் ஸ்டெமக் மெரிடியன் போகக்கூடிய பாயிண்ட். அந்த ஸ்டெமக் மெரிடியன் வந்து ஆப்ஷன் பக்கவாட்டத்தில் லேட்டரில் உள்ள பாயிண்ட் தான் EX4. இது மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து ஐ டிசீஸ் ஆல் ஐ டிசீஸையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. கேட்ராக்ட் நிறைய பேருக்கு வருது, குளுக்கோமா வருது, மயோபியா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வருது, ஐ டிசீஸ் ஆல் ஐ டிசீஸ் குணப்படுது. ஆக இப்போ சொல்லப்பட்ட 4 பாயிண்ட் EX1, EX2, EX3, 4 இதுலாம் வந்து நம்ம முறையாக ஒரு 10 கவுண்ட் டெய்லி அழுத்தம் கொடுத்து வந்தால் கண்களை பாதுகாக்கலாம். கண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா டிசீஸையும் கண்ட்ரோல் பண்ண இந்த பாயிண்ட் பயன்படும். மனதை அமைதிப்படுத்தும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும், நல்ல மெமரி பவர் ஏற்படும், தலைவலி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம EX பாயிண்டை பார்க்கலாம், பயன்படுத்தலாம். ரைட்டுங்களா? ஆக இந்த சப்ஜெக்ட்ல நம்ம எக்ஸ்ட்ரா மெரிடியன் பாயிண்ட்ல EX1, EX2, EX3, EX4 எப்படி பயன்படுத்துறது பார்த்துக்கிறோம். இந்த பாயிண்ட் ஃபுல்லாக வந்து மீண்டும் மீண்டும் நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து மெயினாக வந்து மன அழுத்தம், மன இறுக்கம் நீங்குவதற்கும், கண் பார்வை தெளிவாக வருவதற்கும், ஆல் ஐ டிசீஸை குணப்படுத்துவதற்கும், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், அதே மாதிரி மைக்ரீன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, லேட்டரில் வரக்கூடிய தலைவலி, இவைகளை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த நமக்கு ஏற்படக்கூடிய 4 பாயிண்ட்டும் நமக்கு பயன்படும். அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த லேட்டரல் கார்னர்லேருந்து வரக்கூடிய இந்த கால் பிளாடர் 1 கீழே இருக்கக்கூடிய இந்த புள்ளி EX2 அனிஸ்தீசியா பாயிண்ட். இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கும்போது வலிகளை குறைக்கும், நார்மலாக லேசான மயக்க உணர்வுகளையும் ஏற்படுத்தும் இந்த புள்ளி. ஆக இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் 4 பாயிண்ட்டும் மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம பயிற்சியில் ஒவ்வொருவருக்கும் பாயிண்டுடைய கரெக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது, இண்டிகேஷன் எதுக்கு பயன்படுது, கையால் அழுத்தம் கொடுப்பது எப்படி, பஞ்சர் நீடில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அவங்களுக்கு படம் வரைந்து அந்த இண்டிகேஷன் லொக்கேஷன் எழுதிட்டு வர்றதுக்கும் அவங்களுக்கு தனித்தனியாக பயிற்சி கொடுப்பதன் மூலம் நல்ல தெளிவான ஒரு குவாலிஃபைடாக இந்த அக்குபஞ்சர் தெரபிஸ்டாக வருவதற்கு நம்ம பயிற்சிகளை கொடுக்குறோம். ஆக இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெரபி சிஸ்டம் வந்து அக்குபஞ்சர். அதை வந்து முறையாக கற்றுக்கிட்டு அவர்கள் வந்து பயன்பாட்டுக்கு வருவதற்கு இது அற்புதமாக பயன்படும். மேலும் தொடர்புக்கு அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், புற்றுப்ளக்ஸாலஜி சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவது தொடர்பு கொள்ளவும். டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை 9444641062. நன்றி, வணக்கம்.